அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பேரறிஞர் அண்ணாவின் வழியில் ஏழையில் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர்கள் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக எங்களுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கோவை மாவட்டத்தை சேர்ந்த கோவை மாவட்டம் ராமநாதபுரம் நம்பர் 15 நாகப்பன் வீதியை சேர்ந்த அன்பு சகோதரர் பிரகதீஸ்வர ராஜா என்பவர் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கு பல முறை கடிதம் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை தலைமை அலுவலகத்தில் தனது ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தின் நகலை தற்பொழுது உங்கள் அனைவருக்கும் வாசிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எம் பிரகதீஸ்வர ராஜா நம்பர் 15 நாகப்பன் வீதி ராமநாதபுரம் கோவை பின்கோடு 641015 என்ற முகவரியில் வசித்து வரும் அவர் பிரகதீஸ்வர ராஜா என்கிற நான் ஒரு முழு பார்வையற்றவர். சிறு வயதிலிருந்தே தடகள ஓட்டத்தில் ஆர்வமும் அதீத ஈடுபாடும் கொண்டு தொடர் பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறேன். மேலும் முழு பார்வையற்றவர்களுக்கான T11 பிரிவில் பங்கேற்று தடகள ஓட்டத்தில் 2024, 2025 ஆண்டில் மட்டும் தேசிய அளவில் 6, சர்வதேச அளவில் 1 என 7 பதக்கங்களை வென்றுள்ளேன். என்னுடைய இந்த சாதனைக்கு மிக பெரும் ஊக்கியாகவும் உற்ற துணையாகவும் இருந்து பின்னணியில் செயல்படுபவர் என்னுடைய வழிகாட்டி வீரர் கைடு ரன்னர் திரு தங்கபாண்டி அவர்கள். ஒவ்வொரு முழு பார்வையற்றவரின் விளையாட்டு சாதனங்களில் முக்கிய பங்காற்றுபவர்கள் அவர்களுக்கு உற்ற துணையாக விளங்கும் அவர்களின் வழிகாட்டி வீரர்களே. தங்களுடைய கடுமையான உழைப்பையும் எம்மை போன்ற முழு பார்வையற்ற வீரர்களுக்கு சமமான ஈடுபாட்டையும் செயல் வேகத்தையும் கொண்டிருக்கும் அவர்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றிகளில் சம பங்காளர்கள் என சொல்லலாம். காரணம், அவர்களும் களத்தில் எங்களோடு துணை ஓட்டக்காரர்களாகவே பங்கேற்கிறார்கள். எங்களைப் போலவே அவர்களின் பொருளாதாரம் மற்றும் குடும்ப சூழல் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் பயிற்சிகள், போட்டிக்கான முன் தயாரிப்புகள் என எதுவானாலும் எங்களுக்கு சமமான அளவிலேயே அவர்களுக்கும் தங்களின் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதனால் ஒரு முழு பார்வையற்ற தடகள வீரருக்கான முன் தயாரிப்பு செலவினங்கள் வழக்கத்தை காட்டிலும் இரட்டிப்பாகின்றன. மேற்சொன்ன இந்த காரணங்களின் நியாயத்தை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவிலும் ஆசிய அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் முழு பார்வையற்றவரோடு அவருடைய வழிகாட்டி வீரரும் கைடு ரன்னர் சம அளவில் மதிக்கப்பட்டு அவருக்கும் உயர் ஊக்கத்தொகைகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. எனவே எனது கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்து எனக்கு வழங்கப்படும் பரிசு மற்றும் ஊக்கத்தொகைகள் போலவே எனது வழிகாட்டி வீரருக்கும் வழங்கப்படுகின்ற முன்மாதிரி திட்டத்தினை அமுல்படுத்தி வழிகாட்டி வீரர்களை ஊக்கமடைய செய்யவும், அதன் வழியே விளையாட்டுப் போட்டிகளில் அதிக அளவில் மாற்றுத்திறனாளிகளை பங்கேற்க ஆக்கமும் ஊக்கமும் வழங்குகிற முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட ஆவண செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அன்பு சகோதரர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தடகள வீரர் எம் பிரகதீஸ்வர ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதன் நகலை தற்பொழுது உங்களிடம் காண்பிக்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும், துறையின் சம்பந்தப்பட்ட அமைச்சரும், விளையாட்டுத் துறையில் சம்பந்தப்பட்ட அமைச்சரும், மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களும்
பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியதைப் போல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர்களின் வழியிலே தற்பொழுது நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்காக முழு ஈடுபாட்டோடு அவர்களை வழி நடத்தி செல்லும் கைட் ரன்னர் அவர்களுக்கு அன்பு சகோதரர் கூறியது போல அவர்களுக்கும் தனி ஊதியமும் ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த கருத்தினை தயவு கூர்ந்து பணிவுடனும் கனிவுடனும் நன்கு பரிசீலித்து நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் பணிவுடனும் கனிவுடனும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.